பிரதமர் மோடி முன்னிலைக்கு வந்திருக்கிறார். அதேபோல அவருடைய பின்னடைவு இருக்கார், தோல்வி நம்ம சொல்ல முடியாது, பின்னடைவை நோக்கி இருக்கிறார். 17,000 வாக்குகள்ல ராகுல் காந்தி 40,000 வாக்கு முன்னிலை. மாறாக எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா கூட்டணி நம்பிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். திரு சமாஜ்வாடியுடைய இந்தியா கூட்டணி ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க வந்து அங்க டபுள் பேரல், அங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு பாதி வாக்குகள் முடியக்கூடியது அல்லது 7-8 சுற்றுகளுக்கு மேல வந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது 38 இடங்கள்ல காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வைக்கிறது. இன்னும் பாதி வாக்குகள் முடியல. ஏன்னா 30 to 35% இப்போ வந்து 30% கிட்ட முடிஞ்சிருக்கு. ஸோ நான் எப்போதுமே வந்து இதில் பார்க்கும்போது ஒரு 20,000க்கு கீழே மார்ஜின் இருந்ததுனால் அது வந்து கன்சாலிடேட் ஆக எந்த விதமாக கன்வர்ஜென்ஸ் ஆகிறதுக்கு நான் வாய்ப்பு உண்டு. ஆனால் முக்கியமாக பார்க்கறது என்னன்னா பிஎஸ்பி பெருமளவில் வந்து இந்த பிஜேபி அகெயின்ஸ்டா இருக்கிற ஓட்டை பிளப்பார்கள் என்று எதிர்பார்த்த இடத்துல பிஎஸ்பி பண்ணல. அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கிறது. அண்ட் காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய ரிசரக்ஷன் பெரிய அளவில் இருக்கு. அதுதான் ஏன்னா காங்கிரஸ்னுடைய இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்கோர்ஸ் ஒரு ஹெவி லிஃப்டிங் பை சமாஜ்வாதி பார்ட்டினால தான் வந்திருக்கு. 5 இடத்துல தான் அவங்க வந்து லீடிங்ல இருக்காங்க. அதுல முக்கியமா பார்க்க போனா உங்களுக்கு வந்து ரேபரேலியில வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இதுல போயிட்டு இருக்காங்க. பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 இடத்துல தான் அவங்க லீடிங்ல இருக்காங்க. அதுவும் சமாஜ்வாடியோட கெயின் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கறாங்க. சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய கெயின் இந்த அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படாத ஒரு கெயினா தான் இருக்கு. அதனால உத்தரப்பிரதேசத்தை பார்க்கணும். நான் இன்னும் 2 ஸ்டேட் நீங்க பார்க்கணும்னு பார்க்கறேன். ஒன்னு வெஸ்ட் பெங்கால் பெருமளவில் எதிர்பார்த்தது. வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா ரெண்டுமே நம்ம ஒடிஷா அட்லீஸ்ட் பிஜேபி எதிர்பார்த்த ஒரு தொகுதி. ஒடிஷா இன்லைன்ல இருக்கு. ஆனா வெஸ்ட் பெங்கால் வந்து பெருமளவில் 25 கிராஸ் பண்ணுவாங்கன்னு இருந்த போது லீடிங் வந்து அங்க வேறு விதமா இருக்கு. அது முக்கியமா பார்க்க வேண்டிய இடம். இங்க தமிழ்நாட்டில் திமுக தலைமையகத்தில் வெற்றி கொண்டாட்டங்கள்லாம் பார்க்க முடியுது. அறிவாலயத்தில் வெற்றி கொண்டாட்டங்கள். மேற்கு வங்கத்தை பார்க்குறோம். இதுக்கிடையில் நம்முடைய நொய்டாவில் இருக்கக்கூடிய செய்தியாளர் சிவரஞ்சனியும் நம்முடைய இணைப்பில் வர இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் பூல்ல என்னெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்கலாம். மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி 14 இடங்களில் தற்போதைய நிலையில் முன்னிலை, டிஎம்சி 27 இடங்களில் முன்னிலை, காங்கிரஸ் ஒரு இடத்துல முன்னிலை. இடதுசாரிகளுக்கு இன்னும் எந்த இடமும் இல்லை அப்படிங்கிற இடம் தான் இருக்குது. ஒரு காலத்தில் தொடர்ச்சியாக ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் இடதுசாரிகள் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இன்னும் அவங்க எண்ணிக்கையை தொடங்க முடியாத ஒரு இடம் தான் இருக்கு. கடந்த தேர்தலையும் அவங்களுக்கான எண்ணிக்கை இல்லை அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். காங்கிரஸ் ஒரு இடத்துல முன்னிலை வைக்கிறது. டிஎம்சி கிட்டத்தட்ட தனித்து நான் போறேங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இருந்தது. 5 இடங்களுக்கு கேட்டாங்க காங்கிரஸ், அதை கூட கொடுக்கறது அவங்க தயாராக இல்லை. ஆனால் அவங்க முடிவு இப்போதைய நிலையில் பார்க்கும்போது சரியோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 27 அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் 3வது ஒரு பெரிய கட்சியாக அல்லது 4வது கட்சியாக இப்போ சமாஜ்வாடி இருக்கிறதுனால யார் வராங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். சமாஜ்வாடி 3வது அல்லது 4வதாக டிஎம்சி வருவதற்கான இடங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ இது மேற்கு வங்கத்தை எப்படி பார்க்குறீங்க திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி? ஆச்சாரிட்டி நான் கேட்குறேன். மேற்கு வங்கம் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மேற்கு வங்கம் போன வரை 18 இடங்களில் பிஜேபி வின் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் 20 தாண்டுவாங்க. ஏன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல இடங்களில் உங்களுக்கு வந்து டிஎம்சியில் இந்த 4 டிஜிட் மார்க்குள்ளேயே தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால ஒரு 20, ஆனால் அந்த கன்சாலிடேட்டட் பிஜேபியினுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல ஒண்டி தான் அவங்களுக்கு வந்து அந்த கன்சாலிடேட் ஆகாமல் இருக்கு. மீதியெல்லாம் வந்து 10,000 வாக்குகளுக்கு மேலே எல்லாம் வந்துட்டு இருக்கிறது தான் பார்க்குறேன் நான் எலெக்ஷன் கமிஷன் டேட்டா படி. ஸோ அதனால வந்து மேற்கு வங்கம் இன்னும் ஒரு 50-50 பாயிண்ட்டுக்கு வருதா. ஆனால் மேற்கு வங்கத்தில் வந்து எதிர்பார்ப்பு என்ன இருந்ததுன்னா 25 ஹையஸ்ட் எதுவும் சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு பேசிட்டு இருந்த மாதிரி அந்த சேஞ்ச் வரலன்னு தான் பார்க்கிறேன். அதான் 25 கண்டிப்பா வருவாங்க. நானே கூட எதிர்பார்த்தது 22 முதல் 25 வருவார்கள் எதிர்பார்த்தேன். பல கருத்து கணிப்புகள் பல பேர் வந்து மேற்கு வங்கம் போயிட்டு வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து ஹையர் மார்க் எவ்வளோன்னு கொடுக்க மாட்டோம், ஏன்னா அது வந்து அது டிட்டர்மைன் பண்ண இடத்துல இல்லைன்ற மாதிரி சொன்னது. அந்த ஒரு சேஞ்ச் வந்து வேறு விதமா இருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஓகே, எப்படி பார்க்குறீங்க நீங்க? நிறைய ஒரே நேரத்தில் மல்டிபிள் வேலைகள் இருக்கக்கூடிய ஒருத்தர், மேற்கு வங்கத்தை பத்தி உங்க கருத்து என்ன சொல்லுங்க? மேற்கு வங்கம் எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல இருக்கா, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எஸ் இல்ல, நிச்சயமாக இது வந்து பாஜக வந்து அதனுடைய சீட்டு தக்க வைக்குமா இல்லையாங்கிறதா என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய மேற்கு வங்கம் தான் அவங்க கொஞ்சம் கூடுதலான இடங்களை எதிர்பார்த்த ஒன்றாகவும் இருந்துச்சு. ஆமா, மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளால எல்லாம் வந்து எதிர்பார்த்தாங்க. இப்போ கேரளால மட்டும் 2 இடத்துல லீடிங் இருக்கிறாங்க. அது பெரிய ஒரு அப்செட்டாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை நிச்சயமாக ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரி அப்பர் லிமிட் யாருக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை திரிணாமுல் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். அதாவது 3 முறை ஆட்சியில் இருந்த பிறகு கூட ஒரு ஆட்சிக்கு வந்து மறுபடியும் வந்து மக்கள் வாக்களிக்கிறார்கள். இது அட்லீஸ்ட் 27 இடத்துல வந்து அவர்கள் வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அது சாதாரண முன்னிலையும் கிடையாது. எல்லாமே வந்து 5,000 7,000 அந்த இடத்துல அந்த ரேஞ்சில் தான் நான் பார்த்தேன். அதன் பிறகு மாறி இருக்கான்னு தெரியல. சொல்லுங்க. இல்ல, ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சிங்கிள் டபுள்
நம்பர்ஸ்ல 98 6 இந்த விதத்துல தான் முன்னிலையில் மாறி இருக்குது. அப்ப மாறி இருக்குது. அதுதான் பார்க்கிறேன். சோ அது என்னை பொறுத்தவரை வந்து நிச்சயமாக திரிணாமுல் வந்து தன்னுடைய அந்த எக்ஸிஸ்டிங் சீட்ஸை வந்து தக்க வச்சிருந்தா நான் பார்க்கிறேன். அப்போ அங்க ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய டஃப் கான்டெஸ்ட் நடக்குது. இது காங்கிரஸ் வந்து ஒரு இடத்துல லீடிங் இருக்குதுன்னு பார்க்கறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் ஒரு முன்னிலை அப்படிங்கிற ஒரு இடமே முக்கியமா பார்க்கப்படுது. அதீர் ரஞ்சன் சௌத்ரினால தான் இப்போ வந்து திரிணாமுல் கூட ஒரு பெரிய ஒரு இது நடக்கவில்லை. ஏனென்றால் ஆல் இந்தியா டேலி ஒரு தடவை பார்த்தலாம். மேற்கு வங்கம் பார்க்கிறோம். ஆல் இந்தியா டேலியில ஒரு இன்னொரு அம்சம் நம்ம விவாதிக்க வேண்டிய அம்சம் அப்படி பார்க்கறதுல தேர்தல் ஆணையத்தினுடைய ஆல் இந்தியா டேலியும் பார்க்கலாம். ஓகே, மக்களவையில் இப்போதைக்கு இருக்கக்கூடியதுல 304 இடங்கள்ல என்டிஏ, இந்தியா கூட்டணி 217, மற்றவர்கள் 22 பார்க்கிறோம். தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த பக்கத்துக்கு போயிடலாம். ஆல் இந்தியா டேலி நம்ம பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போது 229 இடங்கள்ல முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். காங்கிரஸ் 99 இடங்கள் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். 98 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறது காங்கிரஸ், 34 இடத்துல சமாஜ்வாடி, 23 இடத்துல திரிணாமுல் காங்கிரஸ், 17 இடங்கள்ல திமுக, தெலுங்கு தேசம் 15 இடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதில் இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய அம்சமாக நான் பார்க்கறது, இப்போதைய நிலையில் காங்கிரஸினுடைய ஓட் ஷேர் 27% இருக்குது திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி. 27 அப்படிங்கிறது வந்து அவங்க வாக்கு ஏற்கனவே பெற்ற வாக்குகள் இருந்து கூடுதலான ஒரு 6-7% வாக்குகள் அகில இந்திய அளவில் நம்ம நம்பர்ஸாக என்ன கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. பாஜகவுடைய வாக்கு அதேபோல் காங்கிரஸினுடைய வாக்கு இந்த இரண்டும் நம்ம வந்து கவனிக்கிறோம். அப்கோர்ஸ் 39.7% வாக்குகளோடு பிஜேபி முன்னிலையில் இருக்குது அகில இந்திய அளவில் அவர்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது. காங்கிரஸினுடைய வாக்கு சதவீதம் 27%க்கும் சற்றே கூடுதலா 27.08 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க? இந்த இது ஒரு பிளேயரா இருக்குமா? இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இதுல வந்து கான்சென்ட்ரேட்டட் ஓட் ஷேர் கெயின் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரப்பிரதேசில் ஒரு 6 இடங்கள்ல ஒரு கிடைச்சது. அவங்களுக்கு வந்து லெஸ் தேன் 5% இருந்த இடம் அங்க பெரிய அளவில் உங்களுக்கு வந்திருக்குன்றது தான் அது ஒரு முக்கியமான இதுவா இருக்கு. ரெண்டாவது உங்களுக்கு கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ்னுடைய நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஈவன் தோ 7-8 இடங்கள்ல தான் லீடிங் இருக்காங்களோ அவங்களுக்கு வாக்கு சதவிகிதம் அங்க ஒரு பெரிய அளவில் இருக்கு. கேரளா இஸ் எனிவே இதெல்லாம் தான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. அப்கோர்ஸ் தமிழ்நாடு இதெல்லாம் தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கே தவிர பாஜகனுடைய வாக்கு சதவிகிதம் கிட்டத்தட்ட தோராயமா அதே இதில் தான் இருக்கு. 1-2% முன்ன பின்னல இருக்கு, அவ்வளவுதான் இருக்கே தவிர அதுல பாஜக வாக்கு சதவீதம் குறையல. பட் எங்க குறைஞ்சிருக்குன்னா ஒரு நீங்க எதிர்பார்த்த 2 மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் ஒரு பெரிய அளவிலும் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பெரிய அளவிலும் மகாராஷ்டிரால அவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. பிஜேபிக்கு தனிப்பட்ட முறையில் இழப்பு ஒன்றும் கிடையாது, பாதிப்பு இல்லை. பீகார்ல பாத்தீங்கன்னா நம்ம பீகாரும் பார்க்கணும். அதுல ஜேடியு வந்து நிதிஷ்குமார் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு லீட் எடுத்து தற்போதைய செய்தி பார்க்கிறோம். அடுத்தடுத்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். சோனியா காந்தி அவர்கள் சற்று நேரத்தில் ஆலோசனை நடத்த இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். மக்களவை தேர்தல் முடிவுகள் தொடர்பாக தன்னுடைய ஆலோசனையை மேற்கொள்ள இருக்கிறார். கூட்டணி கட்சிகளோடு பேசுவது உள்ளிட்ட அம்சங்கள்லாம் அவங்க ஈடுபட இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இந்த எண்ணிக்கை காங்கிரஸுக்கு நிச்சயமா ஒரு சின்ன ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்திருக்கும் தான் நம்புறேன். ஏன்னா அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் கட்சியுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 மடங்கை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது போதான்னு தெரியாது. ஆனால் 98 அப்படிங்கிற இந்த நிலைங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கையாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போது அவர்கள் அவருடைய ஜன்பத் சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் இப்போது அதற்கான ஒரு சந்திப்பும் நடக்க இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இதை கடந்து கூட நீங்கள் பீகார் பார்க்கலாம் சொன்னீங்க. பீகாருடைய எண்ணிக்கையும் ரொம்ப கவனிக்க வேண்டியது. பீகாருடைய எண்ணிக்கையும் நம்ம பார்க்கலாம் கூடிய விரைவில். தமிழ்நாட்டில் தற்போதைய நிலையில் 36 இடங்களில் திமுக கூட்டணி, 2 அதிமுக கூட்டணி, 1 பாஜக கூட்டணி முன்னிலை அப்படிங்கிறது அந்த 39 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் தற்போதைய நிலை. பீகார் பீகாரை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா நம்ம விவாதிக்க வேண்டிய ஒரு அம்சம் தான். பிஜேபி கூட்டணிக்கு வந்து 33 இடங்கள்ல முன்னிலை, ஆர்ஜேடி கூட்டணி 7 இடங்கள்ல முன்னிலை, மற்றவர்களுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கறத பார்க்கிறோம். எப்படி பார்க்கறீங்க? எஸ், இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீகார்ல ஆர்ஜேடி அண்ட் காங்கிரஸ் போன முறை வந்து பாத்தீங்கன்னா 39-1 இருந்தது பிஜேபி பிளஸ். அதுல வந்து ஒரு ஆர்ஜேடிக்கு வந்து ஒரு கெயின் ஒரு 4 சீட் வந்திருக்கு, இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. ஜேடியு ஒரு பெரிய ஒரு நிதிஷ்குமாரனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அவர் 16 சீட்டு கிட்ட கண்டெஸ்ட் பண்ணது. ஹி இஸ் ஆக்சுவலி ஹோல்டிங் ஆன் டு அவருடைய சீட் எல்லாம் ஹோல்ட் பண்றாருன்னு தான் பாக்குறோம். அண்ட்